நீங்க லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி உங்க வண்டியை விட்டுட்டு போயிடுவீங்களா அப்பப்ப? இப்பதான் சர்வீஸ் பண்ணிருப்பீங்க, அது ஒரு 3 மாசம் ஒரே இடத்துல நிக்க வச்சுட்டு போற மாதிரி இருக்கும். திருப்பி வந்த பிறகு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்ன்ற டவுட் இருக்கும், பண்ணணுமா வேண்டாமான்ட்டு. இந்த 2 விஷயம் மட்டும் நீங்க செக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு வண்டி நார்மலா ஒரு இடத்துல 3 மாசம் 2 மாசம் நிக்கும் போது அதுல ஆகுற 2 விஷயம் என்னன்னா, கிளட்ச் ஜாம் ஆகும். ரெண்டாவது, நீங்க ஓட்டும் போது வீல்ஸ்ல சவுண்ட் வரும், வீல்ஸ் உள்ள ரஸ்ட் ஃபார்ம் ஆகி பிரேக் பண்ணும்போது சவுண்ட் வர வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் தான். நீங்க ஒண்ணு இல்ல, வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அதை வார்ம் பண்ணி விட்டுட்டு கிளட்சை டீக்ளச் பண்ணிட்டு வண்டி எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியும். கிளட்ச் ஜாம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? கிளட்ச் ஜாம் ஆச்சுன்னா நீங்க கியர் போட்டாலும் கிளட்ச் ஃபங்க்ஷன் ஆகலன்னா வண்டி மூவ் ஆகாது. இதுதான் கிளட்ச் ஜாம் ஆகுறது. இது ரொம்ப நாள் நிக்கிற வண்டியில நடக்கிற ஒரு விஷயம். இந்த 2 விஷயம் மட்டும் தெளிவா இது பண்ணிக்கங்க. திருப்பி நீங்க சர்வீஸ் விடணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 2500 கிலோமீட்டர் வண்டி ஒரு யூசேஜ் ஆகிட்ட பிறகு நீங்க சர்வீஸ் விட்டுக்கலாம். நீங்க ஒசிலா ஆட்டோமோட்டிவ்ல இருந்து 3 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கீங்களா? உங்க காரை பிக்கப் பண்ணி வாஷ் பண்ணி திருப்பி நாங்களே டிராப் பண்ணிடுவோம். அருமையான தொழிலா இருக்கியா? பிக்கப் அண்ட் டிராப் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். வாஷுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும். ஸ்கிரீன்ல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க, உடனே உங்க வீட்டு வாசல்ல நிற்போம்.